உயிரே உயிரே எனக்காகவா உருவிழந்து சிலுவை சுமந்தீரையா. என் பாவங்கள் உம்பாரமா, என் பாவங்கள் உம்பாரமா, என்னை தந்தே மன்னிப்பாயா. நான் என்னையே தந்தே மன்னிப்பாயா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். உயிரே உயிரே எனக்காகவா அநியாய தீர்ப்பை ஏற்றீரையா. முதல் நிலை, தீர்ப்பிடப்படுகிறார் இயேசு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இதோ ஒரு வினோதமான வழக்கு, அதற்கொரு விபரீதமான தீர்ப்பு. தீர்ப்பிடப்பட வேண்டிய இறைமகன் இயேசு கோழையான பிலாத்துவால் தீர்ப்பிடப்படுகிறார். காலணிகளுக்கு ஏற்ப கால்களை வெட்டுகிறான் பிலாத்து. இறைவா, பேச்சால் செயல்களால் பிறரை தீர்ப்பிட்டமைக்காக எங்களை மன்னியும். இனியாவது பிறரை குறை கூறுவதை கலைந்து நிறைகளில் மனநிறைவு பெற அருள் தாரும். சிந்தனை, தீங்கு செய்வதில் குழந்தைகள் போலவும் சிந்திப்பதில் முதிர்ச்சி அடைந்தவர் போலவும் இருங்கள். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கிடவது. உயிரே உயிரே எனக்காகவா பாரமான சிலுவை சுமந்தீரையா. இரண்டாம் நிலை, சிலுவை மரத்தை ஏற்கிறார் இயேசு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அன்று மரமே இயேசுவுக்கு சிலுவையானது. அதை அமைதியாக தோளில் தாங்கி நடக்கிறார். இன்று நாமோ மரங்களுக்கு சிலுவையாகிவிட்டோம். ஆம், காட்டை அழித்து மரங்களை வெட்டி பூமி தாயை மரணப்பாதையில் இட்டுச் செல்கிறோம். இறைவா, எங்கள் சுமைகளை எளிதாக்க பிறர் மீது எங்கள் சிலுவையை சுமத்தி விடுகிறோம். உம்மை போன்று பிறர் துன்பத்தை சுமக்கும் சுமைதாங்கியாக வாழும் மனநிலையை எங்களுக்கு தாரும். சிந்தனை, நம்மை வெறுப்பவர்கள் பகைவர்கள் அல்லர், நாம் வெறுப்பவர்களே நமக்கு பகைவர்களாகி விடுகிறார்கள். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளினுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கிடவது. உயிரே உயிரே எனக்காகவா நிலை மாறி தடுமாறி விழுந்தீரையா. மூன்றாம் நிலை, இயேசு முதன்முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். வான் நோக்கிய முகம் இப்போது மண் பார்க்கிறது. இயேசு கீழே விழுகிறார். தான் பிறந்த புண்ணிய பூமியை, பூமி தாயை முத்தமிடுகிறார். தந்தை படைத்த சுந்தர பூமியை சுடுகாடாக மாற்றியிருக்கும் மனிதனின் மனதைக் கண்டு
மனம் பதறுகின்றார். இறைவா, விரக்தியால் விழுந்தோம், விசுவாச வாழ்வில் வழுக்கியதால் விம்மி அழுகிறோம். பாசமுள்ள உம் வார்த்தைகளுக்கு பணியாததால் பாவத்தில் விழுந்தோம். விழாமலும் பிறரை வீழ்த்தாமலும் வாழ வரம் தாரும். சிந்தனை: வீழ்வதல்ல தோல்வி, வீழ்ந்த இடத்திலேயே கிடப்பதுதான். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவது. உயிரே உயிரே எனக்காகவா தாயுள்ளம் உருகுவதை கண்டீரையா. நான்காம் நிலை: தன் தாயை சந்திக்கிறார் இயேசு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கல்வாரி பாதையிலே தியாக வேள்வியாம் திருமகனும் லட்சிய தாயாம் மரியாளும் சந்திக்கின்றனர். இங்கே தாயின் மௌன கண்ணீரினால் தனையனின் லட்சியம் கரைந்து விடவில்லை, மாறாக வலுப்பெறுகின்றது. புனிதர்கள் புனிதர்களாக பிறப்பதில்லை, அன்பு தாயின் வளர்ப்பினில் உருவாக்கப்படுகிறார்கள். இறைவா, உமது அன்னையின் சந்திப்பு உமக்கு ஆறுதல் தந்தது, பலன் தந்தது, எழுந்து நடக்க முடிந்தது. உலகப் பொருட்களின் மீது உள்ள அளவுக்கு அதிகமான ஆசையால் உம்மை இழந்தேன். தன்னலம் துறக்க, தற்பெருமை மறக்க, உம் பெருமை நினைக்க வரம் தாரும். சிந்தனை: நதிகள் அதன் நீரை குடிப்பதில்லை, மரங்கள் அதன் கனிகளை சுவைப்பதில்லை. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவது. உயிரே உயிரே எனக்காகவா உதவுகின்ற உள்ளத்தை உயர்த்தினீரையா. ஐந்தாம் நிலை: இயேசுவுக்கு உதவுகிறார் சீமோன். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு தனக்கு சிலுவை சுமக்க உதவிய சீமோனுக்கு விவிலிய புத்தகத்தில் இடமளித்து விட்டார். நம்மை சார்ந்தோருக்கு நாம் எப்படி சூரிய உதயமாய் சுடரொளி வீசுகிறோமா, அஸ்தமனமாய் அழிவுற விடுகிறோமா, இனிய நல் தென்றலாய் இனிமை வழங்குகின்றோமா, சுழன்றடிக்கும் சூறாவளியாய் அடிப்படையையே ஆட்டம் காண வைக்கிறோமா? இறைவா, திக்கற்றோரை திரும்பி பார்க்காமல் உதவி கேட்ட உற்றாரை உதறி தள்ளினோம். இனியாவது உமக்கு உதவ முன்வந்த சீமோனாக வாழ வரம் தாரும். சிந்தனை: நீ இதுவரை பெற்ற உதவிகள் யாவும் இறையன்பினால் பெற்றவையே. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவது. உயிரே உயிரே எனக்காகவா முகம் பதித்து காணிக்கை அளித்தீரையா. ஆறாம் நிலை: இயேசுவின் முகம் துடைக்கிறார் வீரப்பெண் வெரோனிகா. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தடைகளை தாண்டி படைகளை விலக்கி துணிச்சலுடன் இயேசுவின் திருமுகத்தை துடைக்கிறார் வீராங்கனை வெரோனிகா. அவரின் துணிச்சல் நிறை அன்பு செயலை மன நிறைவுடன் ஏற்ற இயேசு அவரின் அன்புக்கு பரிசாக தன் தூய முகத்தை துடைத்த துணியில் பதிக்கிறார். இயேசுவே, நானே உண்மையும் ஒளியும் என்று பகர்ந்தவரே, உண்மைக்கும் அது சார்ந்த உள்ள துணிச்சலுக்கும் உரமூட்டி கனிவு காட்டிட எமக்கு அருள் புரிவாயாக. சிந்தனை:
நம் செயல்கள் சுவரில் எரிந்த பந்துகள். நன்மை செய்வதால் நன்மை கிடைக்கும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவது. உயிரே உயிரே எனக்காகவா விழுந்தெழுந்து நம்பிக்கை தந்தீரையா. உயிரே உயிரே எனக்காகவா விழுந்தெழுந்து நம்பிக்கை தந்தீரையா. ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறை விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பணிந்து வாழ்வோர் நிமிர்ந்து உயர்வர். பாறையில் வீழ்ந்த விதை வாழ்வதற்காக முட்டி மோதி முளைத்தெழும்புவதைப் போல நமக்கு மீட்பளிக்க விழுந்தவர் மீண்டும் வேகத்துடன் எழும்புகிறார். வாழ்வதும் வளர்வதும் வீழ்வதும் மீண்டும் எழுவதும் இயற்கையின் நியதி. இரவை அடுத்து பகல் வருவது போல் துன்பத்தை அடுத்து இன்பம் வரும் என்ற நம்பிக்கையோடு எழுந்து வாழ்க்கை பயணத்தை தொடர்வோம். இயேசுவே, நாங்கள் வீழ்ச்சியை கண்டு துவலாது எந்நாளும் வீறு கொண்டு வாழ்ந்திட வரம் தாரும். சிந்தனை. வெற்றியின் விலாசம் விடாமுயற்சி. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவது. உயிரே உயிரே எனக்காகவா துன்பத்திலும் ஆறுதலை சொன்னீரையா. உயிரே உயிரே எனக்காகவா துன்பத்திலும் ஆறுதலை சொன்னீரையா. எட்டாம் நிலை. அன்பை பகிர்கின்றனர் எருசலேம் மங்கையர். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அன்பு மொழிக்கு பேச்சு தேவையில்லை. பேச்சு மொழியின்றியே பார்வையால் தங்களின் பிரியத்தை பகிர்ந்திடும் பார்வையாளரிடம் பரமன் இயேசு பேசுகிறார். எருசலேம் பெண்டீரே, அழவேண்டாம். வேதனை கண்ணீர் துடைத்தெறிந்து உங்கள் வாழ்வினை வெல்லும் வழி காண்பீர். வாழ்வில் நொந்திருப்போரையும் நோயில் வாடுவோரையும் உங்கள் ஊக்கமூட்டும் உதவிகளால் உயிரூட்டி காப்பீர். இயேசுவே, நாங்கள் சந்திக்கும் மனிதர்களிடையே மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் அருள வரம் தாரும். சிந்தனை. சுயமரியாதை என்பது ஒழுக்கத்தில் பழுத்த கனி. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவது. உயிரே உயிரே எனக்காகவா முடியாமல் முகம் குப்புற விழுந்தீரையா. உயிரே உயிரே எனக்காகவா முடியாமல் முகம் குப்புற விழுந்தீரையா. ஒன்பதாம் நிலை. இயேசு மூன்றாம் முறையாக விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தூசியில் விழுந்த இயேசுவை தூக்கிவிட ஆளின்றி, துடைத்துவிட யாருமின்றி தானே மீண்டும் முயற்சியுடன் எழுகிறார். கல்வாரி சிகரத்தை நோக்கி கண்கள் பதித்து, கற்கள் நிறைந்த பாதையில் கால்கள் பதித்து நிதானமாய் முன்னேறுகிறார். ஊருக்கு நிழல் வழங்க தன் தலையில் வெயிலை தாங்கும் விருட்சம் போன்று உலக மக்களின் மீட்பிற்காக தம் சிலுவை மரம் தாங்கிச் செல்லுகிறார் மீட்பராகிய இயேசு. இறைவா, நாங்களும் ஆதரவற்றவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டி அவர்களை தாழ்நிலையிலிருந்து தூக்கிவிடும் துணிச்சல் தாரும். சிந்தனை. விழும் அலைகள் முழு வீச்சுடன் எழத் தவறுவதில்லை. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவது. உயிரே உயிரே எனக்காகவா
ஆடை இழந்து அவமானம் அடைந்தீரையா. உயிரே உயிரே எனக்காகவா ஆடை இழந்து அவமானம் அடைந்தீரையா. 10ஆம் நிலை. இயேசு ஆடைகள் களையப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஆள் பாதி ஆடை பாதி என்பது உலக மொழி. மனிதனுக்கு மாண்பு தருவது ஆடைதான். மதங்களுக்கு மாண்பு தருவதோ மனிதமே. இத்தகைய மனிதம் இழந்தோருக்காக தம் மாண்பையும் இழந்து ஆடையின்றி அவமானப்பட்டு நிற்கிறார் இயேசு. உலகமயமான வாழ்வில் மனிதன் உண்மையான ஆன்மீகம் எனும் அழகிய ஆடையை இழந்து மதவெறி எனும் அலங்கோல ஆடையை பூண்டு அலைகிறான். இயேசுவே, மதவெறி விடுத்து மாண்புடன் வாழ்ந்து மனிதநேயம் காத்து இறையரசை பரப்பிடவும் எதிரியையும் மன்னிக்கவும் வரம் தாரும். சிந்தனை. எதிரிகளை ஒழிக்க அவர்களை நண்பர்களாக்குங்கள். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவது. உயிரே உயிரே எனக்காகவா ஆணிகளால் அறையப்பட்டு துடித்தீரையா. உயிரே உயிரே எனக்காகவா ஆணிகளால் அறையப்பட்டு துடித்தீரையா. 11ஆம் நிலை. இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு என்றேன். என்னையே அறைந்து விட்டார்கள். ஏணியாக நின்றதற்கும் தோணியாக வந்ததற்கும் ஆணியடித்து வாழ்த்துகிறார்கள். பிறரை அணைக்கின்ற கரங்களை, சேவை செய்ய விரிகின்ற கரங்களை, பிறரின் தேவைக்காய் ஓடுகின்ற கால்களை வளர்த்துக் கொள்வோம். இறைவா, பாவக்குழியில் வீழ்ந்து தவிக்கும் எங்களை கை தூக்கிவிட உம்முடைய ஆணி அறைந்த கரங்களை நீட்டுகிறீர். அதை பற்றி மேலே வர எமக்கு அருள் தாரும். சிந்தனை. மனித பிறப்பில் இரு தருணங்கள். மனிதர்கள் பிறப்பது, ஏன் பிறந்தோம் என்று உலகிற்கு நிரூபிப்பது. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவது. உயிரே உயிரே எனக்காகவா உயிர் தந்து என் உயிரை மீட்டீரையா. உயிரே உயிரே எனக்காகவா உயிர் தந்த என் உயிரை மீட்டீரையா. 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் மரிக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மனிதன் வாழ்வதற்காகவே இவ்வுலகை படைத்தார். இந்த இறைவனின் திருமகன் இயேசுவோ சிலுவையில் பாடுபட்டு இறப்பதற்காகவே இவ்வுலகில் பிறந்தார். தன் லட்சியத்தில் வெற்றி கண்டவராய் இதோ நிறைவுடன் இறைவனில் சங்கமிக்கிறார். அமைதியாய் ஆண்டவரிடம் சரணடைகிறார். சுகம் தந்த கரங்களோடும் சுற்றி அலைந்த கால்களோடும் இனம் தரும் வார்த்தைகளோடும் வாழ்ந்தவருக்கு கிடைத்த பரிசுதான் சிலுவை மரம். இயேசுவே, ஆட்கொள்ளி அறிவியலை விடுத்து அறநெறி அறிவியலை, அன்புலகம் படைக்கும் அறிவியலை வளர்த்திட அறிஞர்களுக்கு மேலான ஞானத்தை வழங்கிடவும் உமது பண்பை வேண்டுகின்றோம். சிந்தனை. பண்பாடு ஆரவாரமற்றது, அமைதியானது. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவது. உயிரே உயிரே எனக்காகவா தாய்மடியில் கண்ணுறங்கி சாய்ந்தீரையா. உயிரே உயிரே எனக்காகவா தாய்மடியில் கண்ணுறங்கி சாய்ந்தீரையா.
13ஆம் நிலை. மரியின் மடியில் மரித்த இயேசு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அகண்ட பிரபஞ்சத்தையும் அதில் வாழ்கின்ற அனைத்தையும் படைத்து நேசித்து போதித்து வாழ்வு வழங்கிய இறைமகன் இயேசு தாயின் மடியில் அன்பு மொழி பேசி அரவணைத்த கரங்கள் துவண்டு விழுகின்றன. பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்றவர் அவ்விரக்கத்தினாலேயே பலியாகி கிடக்கிறார். இயேசுவே, சக மனிதர்களை சாதிக்காக மதத்திற்காக சாகடிக்கும் கயமையை நின்று எம்மை காப்பாற்றி எமக்காக நீ தந்த வாழ்வை ஏற்று உமக்காக யாம் வாழ வரம் தாரும். சிந்தனை. பொறுமை என்பதே அறிவின் அணிகலன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவது. உயிரே உயிரே எனக்காகவா, கல்லறையில் எனக்காக மடிந்தீரையா. உயிரே உயிரே எனக்காகவா, கல்லறையில் எனக்காக மடிந்தீரையா. 14ஆம் நிலை. கல்லறைக்குள் கர்த்தர் இயேசு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். புல்லரிக்கும் கானம் தந்த புல்லாங்குழல் மௌனமாகிவிட்டது. மனிதகுலம் சோகப்படும் போதெல்லாம் கண்ணீர் வடித்து, தாகப்படும் போதெல்லாம் தண்ணீரும் உணவும் தந்த இயேசு இப்போது கல்லறைக்குள் அடக்கமாகிவிட்டார். இயேசுவே, தீமைக்கு மரித்து நன்மைக்கு உயிர்த்து நலமிக்க இறை சமூகம், ஆற்றல் மிக்க அன்பு சமூகம் எம்மிடையே மலரவும் மற்றவர்களுக்கு தொண்டும் தர்மமும் செய்து நாங்கள் வாழவும் வரம் தாரும். சிந்தனை. மனிதனுக்கு கவசமாக இருப்பது தொண்டும் தர்மமும் ஆகும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவது. உயிரே உயிரே எனக்காகவா, சிலுவையை சுமந்தி எனக்காகவே. உயிரே உயிரே எனக்காகவா, சிலுவையை சுமந்தி எனக்காகவே. என் பாவங்கள் உம்பாரமா, என் பாவங்கள் உம்பாரமா, என்னை தந்தே மன்னிப்பாயா. நான் என்னையே தந்தே மன்னிப்பாயா. உயிரே உயிரே எனக்காகவா, சிலுவையில் மரித்தி எனக்காகவே.